சூப்பு இல்லைன்னா பாயில்டு வெஜிடபிள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெண்டுமே அது தண்ணி அதிகமாக ஊற்றினா சூப் ஆகிடும். ஸோ பட்டர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இவ்வளோதான் பட்டர் போட்டிருக்கேன். சின்ன பீஸு தான், பார்த்துக்கிறேங்க. அது கூட வெங்காயம், பூண்டு, போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, வெங்காயத்தாள், இது ஒரு கீரை, இது ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், கொஞ்சம் பச்சை மிளகா, இது வந்து குடமிளகா, கிரீன் எல்லோ ரெண்டுமே நான் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கிடுவோம். அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றக்கூடாது. நான் பட்டர் லைட்டாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப கிடையாது. சும்மா ஒரு வாசனைக்காக. மேக்ஸிமம் அதையும் கூட ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். நானே இப்போ ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க பீன்ஸு, கேரட்டு, கோஸ் இருந்தால் கோஸ் போட்டுக்கணும். கோஸ் இல்லை, நாம் இன்றைக்கி மேக்ஸிமம் கோஸ் போடுவேன். சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கிடுவேன். சக்கரவள்ளி கிழங்கு இல்லை, சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்குவேன். சின்னதாக கட் பண்ணி போடணும் இந்த சைஸில். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்க வெங்காயத்தாள், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, பாலக்கீரை, பச்சை மிளகா, குடமிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுற வேண்டியதான். நான் சிக்கன் எடுக்கும்போது கூட இது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். 3 வேளையும் எடுத்துப்பேன் இந்த காய்கறி. ஏன்னா அது ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சம் தேவைனால மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சமாக 3 வேளை எடுத்துப்பேன். காலையில் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் உங்களுக்கு போதும். ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க, லைட்டாக சூடு பண்ணால் போதும். திரும்ப சூடு பண்ணும்போது இங்கே நீங்கள் தேவையான அளவு பண்ணிக்கிறீங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணி வச்சுருப்பேன். சில டைமில் ரொம்ப கம்மியாக குவான்டிட்டி பண்ணிக்கிறேன். இடையில ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து வறுத்த வேர்க்கடலை, தோலோட நாட்டு வேர்க்கடலை. இதுதான் என்னுடைய உணவு பட்டியல். ஈஸியாக பண்ணுறதுக்கான மெத்தடு இதெல்லாம். நீங்கள் காய்கறி சிம்பிள் தான், அது ரொம்ப ரொம்ப சீக்கிரம். அவ்வளோதான். இதில் வந்து தண்ணி ஊற்ற வேண்டியதான். தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா பாயில் ஆகிடும். ஒரு வாசனை வரும். அப்போவே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப கொதித்து வேகக்கூடாது. அந்த க்ரீன் கலர் இருக்கணும். அது இருந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இது வந்து அப்படியே ஒரு மூடி போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். மூடி போட்டிங்கன்னா அந்த ஆவி வெளியே வராமல் அதில் வெந்துடும்.
ஸ்டவ்வை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டு லைட்டாக கொதி வரும்போது இறக்கிற வேண்டியதான்.